வெல்கம் டு அமராதிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பொங்கல் விருந்து செய்ய போகிறோங்க. சாம்பார், சக்கரை பொங்கல், பாயாசம், அப்பளம், உளுந்த வடை, 3 பொரியலுங்க, சிறுகிழங்கு, பூசணிக்காய், கத்திரிக்காய்க்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள் போகலாம். இப்போ நான் ஸ்டவ் பிடிக்க வைக்கிறேங்க. ஆன் பண்ணிவிட்டு இந்த வடை சட்டி வைக்கிறேங்க. ஸ்டவ்வில் நல்லா காயட்டும். அதுக்கப்புறம் ஆயில் போடலாம். இப்போ நான் ஆயில் ஊற்றுறேங்க. இந்த சட்டி காஞ்சிருச்சு. எண்ணெய் காயட்டுங்க. போடுறேங்க. ஒரு அரை ஸ்பூன் கடுகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சமாக வெந்தயங்க, பெருங்காயம் கொஞ்சம் போடுறேங்க. கருவேப்பிலை, வெங்காயம் போடுறேங்க. கொஞ்சம் சின்ன வெங்காயம் வச்சுருக்கேங்க. ஒரு 10 சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 வெட்டி வச்சுருக்கேங்க. 2ஐயும் போடுறேங்க. கொஞ்சம் வதக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டு போடுறேங்க. சீக்கிரம் வதங்கும் வெங்காயம். வெங்காயம் நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கியாச்சுங்க. இப்போ தக்காளியை போட்டு வதக்கலாம். தக்காளி லைட்டாக வதங்கிடுச்சுங்க. இப்போ நான் காய், அவரைக்காய், முள்ளங்கி, கேரட், ஒரே ஒரு உருளைக்கிழங்குங்க கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கிறேன். ஒரே ஒரு கத்திரிக்காய்ங்க, அதையும் போட்டுக்கலாங்க. இப்போ நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். பொடி போடுறேங்க. குழம்பு மிளகா பொடி தாங்க. ஒரு 3 ஸ்பூன் போடுறேங்க. போட்டுட்டு நல்லா கிண்டி விடலாங்க. கொஞ்சம் சால்ட்டு கூட போட்டுக்கலாங்க. சால்ட்டு போட்டிருக்கேன். நான் இது கூட கொஞ்சம் பருப்பு தண்ணி ஊற்றுறேங்க. நல்லா வதங்கும். கொஞ்சம் வேக வச்சுருக்கேங்க. பருப்பு 200 கிராம் பருப்பு வேக வச்சுருக்கேன். இப்போ இந்த பருப்பு தண்ணி இதில் ஊற்றி கொஞ்சம் நேரம் வேகட்டுங்க. இந்த பச்சை வாசனை போகட்டும். மிளகாத்தூளெல்லாம் முருங்கைக்காய் கூட போடுறேங்க. அது நல்லா கொதிச்சிருச்சு. ஃபஸ்ட்டே போட்டோம்னா முருங்கைக்காய் ரொம்ப குழஞ்சிருங்க. இப்போ ஒரே ஒரு நிமிஷம் இருக்கட்டுங்க. நம்ம பருப்பில் தூக்கி ஊற்றி கொதிக்க விட்டுறலாம்.
இப்போ கொதிச்சிருச்சுங்க. நான் இப்போ தூக்கி அதில் ஊற்றிடுறேங்க. இப்போ இதுலேயே தண்ணி கொஞ்சம் ஊற்றி அலசி ஊற்றிடலாங்க. நான் கொஞ்சமாக புளி தண்ணி கூட ஊற்றிக்கிறேங்க. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு ஒரு விசில் விட்டுறலாங்க. ஒரே ஒரு விசில் வரட்டுங்க. சிறுகிழங்கு நல்லா உரித்து வச்சாச்சுங்க. இப்போ இதில் நான் கொஞ்சம் வெறும் காரப்பொடி கொஞ்சம் ஒரு 1.5 ஸ்பூன் காரப்பொடி போட்டிருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட்டுங்க. கொஞ்சமாக மஞ்சள் பொடிங்க. இப்போ இது நல்லா விரைவி வச்சிடலாங்க. இப்போ நான் இந்த சைடு கத்திரிக்காய் பொரிச்சு விட்றேங்க. தாளித்து விடலாம். கொஞ்சம் ஆயில் போட்டுக்கிறேன். ஆயில் நல்லா காயட்டும். கொஞ்சமாக கடுகு போடுறேங்க. கருவேப்பிலை. நான் வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ இதையும் இதில் போட்டுடலாம். சாம்பார் ஒரு விசில் வந்துச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இது வெங்காயம் வதங்கட்டுங்க. இப்போ 1.5 ஸ்பூனு குழம்பு மிளகாத்தூள் போடுறேங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போடுறேங்க. கொஞ்சம் பச்சை வாசனை போட்டும் இந்த மிளகாத்தூளெல்லாம் வாசனை போயிடுச்சுங்க. நான் கத்திரிக்காய் அதில் போட்டுறேன். கத்திரிக்காய் போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் அப்படியே நல்லா கிண்டி விடுங்க. கொஞ்சம் வதக்கணும். சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. தேவையான அளவு சால்ட்டு நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு போட்டுக்கலாம். போட்டு லேசாக உடையாமல் கிண்டி விடணுங்க. இப்போ நான் தோசை கண்டி வச்சு நான் கிண்டி விட்றேங்க. நீங்களும் இதே மாதிரி கிண்டி விட்டிங்கன்னா அந்த கத்திரிக்காய் வந்து உடையாமல் நல்லா வருங்க. கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கணுங்க. இப்போ நம்ம மூடி போட்டு வேக விடலாம். கத்திரிக்காவை கிளறி விடலாங்க. நைஸாக கிளறி விடுங்க உடையாமல்.
இப்போ மூடி போட்டுடலாம். நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். அடுத்து நம்ம பூசணிக்காயை எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் பிடிக்க வச்சு கட்டி வச்சுட்டேங்க. நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாங்க. கடுகு கொஞ்சம் போடுறேங்க. கருவேப்பிலை, பச்சை மிளகா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் வதங்கிடுச்சிங்க பச்சை மிளகா. இப்போ நான் வெங்காயம் போட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக சால்ட்டு போடுறேன். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். இது வதங்கட்டுங்க. நம்ம அடுத்து இந்த கத்திரிக்காய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்னும் வதங்கலைங்க. இன்னும் கொஞ்சம் வதங்கணும். மூடி போட்டு வச்சிடலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம பூசணிக்காய் போட்டுடலாம். கொஞ்சமாக சால்ட்டு போடுறேங்க. இப்போ கொஞ்சம் நல்லா வதக்கிட்டேங்க. கொஞ்சமாக ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். ஊற்றிட்டு கிண்டி விட்டு நம்ம மூடி போட்டுடலாம். சிம்மிலே வச்சு வேக விடுங்க. வேகட்டுங்க. இப்போ கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சுங்க. பாருங்கள், நல்லா உடையாமல் வந்திருக்குங்க. இதை மாதிரி நைஸாக அப்படி கிண்டி விட்டு வேக விட்டிங்கன்னா கத்திரிக்காய் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேங்க. இப்போ நான் பாயாசம் காய்ச்சிடுறேங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கு தண்ணி வைக்கிறேன். தண்ணி சூடாகட்டும். அதுக்கிட்ட நம்ம சிறுகிழங்க பொரித்து எடுத்துக்கிடலாம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேங்க. வடை சட்டி வைக்கிறேன். இந்த பூசணிக்காயை லேசாக கிண்டி விடலாம். பூசணிக்காயை லேசாக கிண்டி விட்டுக்கலாங்க. இப்போ சட்டி காஞ்சிடுச்சு. நம்ம ஆயில் ஊற்றி சிறுகிழங்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் ஒரு 100 கிராம் போல் ஆயில் ஊற்றிருக்கேங்க. ஆயில் காயட்டும். இப்போ பூசணிக்காய் ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணுறது பார்க்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. நான் இந்த கிழங்க இதில் போடுறேங்க. பாதி போட்டுக்கிறேங்க. இது வதங்கின அப்புறம் பாதி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நேரம் அப்படியே வேகட்டுங்க. தண்ணி நல்லா கொதிச்சிச்சுங்க. நான் சவ்வரிசியை கழுவி வச்சுருக்கிறேன். அதில் போட்டுடலாம். இப்போ சின்ன சவ்வரிசி தாங்க. ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடுங்க சவ்வரிசி. லேசாக கிண்டி விட்டுக்கலாம். இப்போ கிழங்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க. நம்ம எடுத்துடலாம். நல்லா எண்ணெய் நல்லா வடிச்சிருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேங்க. இப்போ சவ்வரிசி நல்லா வெந்துருச்சுங்க. நான் சேமியா போட்டு வேக விட்டுருதேன். நான் சேமியா வறுத்து வச்சுருக்கேங்க. கிண்டி விட்டுறலாங்க. இப்போ சேமியா வேகட்டுங்க. அதுக்கு நம்ம பொங்கலுக்கு ரெடி பண்ணிடலாங்க. நான் 3/4 கிளாஸு சிறுபருப்பு எடுத்துருக்கேங்க. லேசாக வறுத்து எடுத்துக்கிறேன். இவ்வளோ வறுத்தா போதுங்க. இப்போ நான் இதை கழுவிட்டு அரிசி போட்டு நம்ம வேக வச்சிடலாம். 1 கிளாஸ் அரிசி போடுறேங்க. இப்போ கழுவிட்டு நம்ம வேக வச்சிடலாம். இப்போ நான் பருப்பு அரிசி நல்லா கழுவிட்டேங்க. 1 கிளாஸ் அரிசி, 3/4 கிளாஸ் பருப்பு. நான் ஒரு 6 கிளாஸ் தண்ணி வைக்கிறேங்க. ஆறு கிளாஸ் வச்சுங்க. இப்போ ஸ்டவ் பிடிக்க வச்சிடுறேன். இப்போ மூடி போட்டு வேக வச்சிடலாங்க. ஒரு 4 விசில் வரட்டுங்க. பொங்கல் வேகட்டும். அதுக்கு நம்ம பாயசத்தை பார்க்கலாங்க. நான் பால் ஊற்றிக்கிறேன். பால் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் வைக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். 1/2 லிட்டர் பாலுங்க. தண்ணி ஊற்றாமல் காய்ச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் நேரம் இருக்கட்டுங்க. அப்புறம் சர்க்கரை போடலாம். இப்போ நான் சீனி போட்டுருந்தேங்க. பால் எல்லாம் நல்லா இதாகிடுச்சு. சீனி போட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டுங்க. இப்போ 4 விசில் வந்துருச்சுங்க. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ப்ரெஷர் போட்டும் அப்புறம் வெல்லம் போட்டு செஞ்சிடலாங்க. பாயாசம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த ஏலக்காய் 5 ஏலக்காய் போடுறேன். முந்திரி வறுத்து வச்சேன், அதையும் போட்டுடலாம். பாயாசம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ ப்ரெஷர் நல்லா போயிடுச்சுங்க. இப்போ மூடி எடுத்துட்டு நல்லா கிண்டி விடலாம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேங்க. ஆன் பண்ணிவிட்டு வெல்லம் 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். போட்டு
நல்லா வெல்லம் கரையிற வரைக்கும் கிண்டி விடலாங்க. ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே இருக்கட்டுங்க. வெல்லம் நல்லா கரையட்டும். இப்போ நல்லா வெல்லம்னா நல்லா கரைஞ்சிருச்சுங்க. நல்லா பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. ஏலக்காய் நான் 6 தட்டி வச்சுருக்கேன், போட்டுக்கிறேன். முந்திரி வறுத்து வச்சுருக்கேன். இப்போ நல்லா கிண்டி விடலாம். இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறேங்க. பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ வடை மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம வடை சுட்டுடலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி வடை சட்டி வச்சுருக்கேன். அதில் நான் ஆயில் ஊற்றிக்கிறேங்க. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ நான் வடைக்கு போட்டுறேன். தண்ணியில் கையை முக்கிக்கலாம். இப்போ திருப்பி விட்டுறலாங்க. இப்போ இந்த வடை வெந்துருச்சுங்க. இது வெந்தது வரைக்கும் ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். இப்போ நான் அப்பளத்தை போட்டு வறுத்துக்கிறேங்க. பொங்கல் விருந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ சக்கரை பொங்கல், பாயாசம், அப்பளம், வடை, சாம்பார், சாப்பாடு, அப்பளம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க சாப்பிட்லாம்.
தியா எப்படி இருக்குடா? நல்லா இருக்கா சார்? பொங்கல் பொங்கல் நல்லா இருக்கா? சாப்பிட்டு பாரு. நல்லா இருக்கா செல்லம் பொங்கல்? பாயாசம் பாயாசம் எப்படி இருக்குடா? நல்லா இருக்கா? நல்லா இருக்காடா பாயாசம்? சரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அடிங்க. பாய்.